பொது அறிவு பகுதி 2 சமூக அறிவியல் ஒலி புத்தகம் அத்தியாயம் 1 வரலாறு பாடம் 1 சிந்து சமவெளி நாகரிகம் அறிமுகம் சமுதாயங்கள் மேற்கொண்ட மேம்பட்ட வாழ்வியல் முறைகள் பண்டைய வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் குழுக்கள் மற்றும் புதிய கற்கால வேளாண்மை சமுதாயங்களின் வாழ்வியலை விட ஒழுங்கமைவு கொண்டதாக அமைந்திருந்தன. நகரச் சமூகங்களானது சமூக அடுக்குகளையும் நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களையும் கொண்டிருந்தன. அவர்கள் கைவினைத் திறன்களையும் வணிகம் மற்றும் பண்டமாற்று முறைகளையும் அறிவியல் தொழில் நுட்பத் தகவமைவையும் அமைப்பு ரீதியான அரசியல் அமைப்பையும் தொடக்கநிலை அரசு கொண்டிருந்தனர். இதனால் பண்டைய சமூக அமைப்புகளில் இருந்து இவர்களை பிரித்துக் காட்ட நாகரிகம் என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் இவர்கள் இதற்கு முந்தைய சமூகங்களை விட உயர்வானவர்கள் என்று கருதிவிடக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொரு பண்பாடும் நாகரிகமும் தனக்கான தனித்த வாழ்வியல் கூறுகளைக் கொண்டுள்ளன. பண்டைய சமூகங்களும் பண்டைய அரசு உருவாக்கமும் நவீன காலத்துக்கு முந்தைய சமூகங்கள் குழுக்கள், தொல்குடிகள், குடித்தலைமை முறை மற்றும் அரசுக்கு முந்தைய நிலைகள் என அறிஞர்களால் வகைப்படுத்தப்படுகின்றன. இடைக்கற்காலத்திற்கு முன்பு தொடக்க கால சமூகங்கள் மக்கள் குழுக்களாகவே இருந்தன. இந்த குழுக்கள் என்பது நாடோடிகளாக இருந்த வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் ஆவர். புதிய கற்கால வாழ்க்கை முறை தொடங்கிய போது பெரிய குழுக்களாக மக்கள் ஆரம்பித்தனர். கிராமங்களில் திரள இவர்கள் ஒரு பகுதியில் வாழும் உறவு முறையால் இணைக்கப்பட்ட தொல்குடி சமுதாயங்களாக இருந்தார்கள். இடைக்கற்கால காலகட்டத்தில் உருவான தொல்குடி அமைப்புகள் பெரும்பாலும் சமத்துவ இயல்பு கொண்டதாகவே இருந்தது. தலைவரின் கீழான குழுக்கள், குடித்தலைமை முறை என்பவை இனக்குழு அமைப்புகளை விட சற்று பெரிய அரசியல் அமைப்புகள். இவர்கள் தொல்குடிகள் வாழ்ந்த இடங்களை விட பெரிய பரந்த இடங்களில் வாழ்ந்தார்கள். இவர்கள் உறவுமுறை அடிப்படையில் இணைந்தவர்கள் என்றாலும் இவர்கள் அனைவரும் சரிசமமானவர்களாக இல்லை. இக்குழுக்களில் செல்வம், அதிகாரம் ஆகியவற்றின் காரணமாக சமூக வேறுபாடுகள் நிலவின. புதிய கற்காலத்திற்குப் பிறகு ஆறுகளும் மண்வளமும் கொண்ட குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட பண்பாட்டு வளர்ச்சி நாகரிகங்களாக வளர்ந்தன. புதிய கற்காலத்துக்கு பிந்தைய காலத்தில், அதாவது வெண்கலக் கால சமுதாயங்களில் வேளாண்மை உபரியும் மக்கள் தொகை நெருக்கமும் உள்ள இடங்களில் அரசுக்கு முந்தைய நிலை அரசுகள் உருவாகின. இந்த அமைப்பு தாம் போரில் கைப்பற்றிய பல சிறிய பகுதிகளையும் குழுத் தலைவர்களையும் நகரங்களையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளும் அரசியல் அமைப்பாக இருந்தது. சமூகப் படிநிலையில் அரசர்களும் அரச குடும்பத்தினரும் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். இவர்கள் வசிக்க வசதி மிக்க கட்டிடங்கள் கட்டப்பட்டன. மதகுருமார்கள், வணிகர்கள், அரசரின் அதிகாரிகள் ஆகியோர் நடுத்தர அடுக்கில் இருந்தார்கள். கைவினைக் கலைஞர்களும் விவசாயிகளும் சமூகப் படிநிலையின் அடித்தட்டில் இருந்தார்கள். விவசாயிகளிடமும் கைவினைக் கலைஞர்களிடமும் வரி வசூலிக்கப்பட்டது. மொழியும் இலக்கியமும் வளர்ந்தன. அறிவியலும் கணிதமும் வானவியலும் ஆராய்ச்சிகள் மூலம் வளர்ந்தன. நகரமயமாக்கல் செயல்முறை தொடங்கியது. பண்டைய நாகரிகங்கள். நாகரிகம் என்பது ஒரு முன்னேறிய, முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை என்று கருதப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலுக்கும் பண்பாட்டுக்கும் ஏற்ப உருவான தகவமைப்பு என்று கருதத்தக்க வாழ்க்கை முறையை நோக்கி அது இட்டுச் செல்கிறது. அதிகமான எண்ணிக்கையில் மனிதர்கள் அருகருகே வாழ்வது அவசியமாகிற போது அவர்கள் திட்டமிடல், முறைப்படுத்துதல், தனித்தன்மை பேணுதல் ஆகியவற்றைக் கொண்டு வந்தனர். பின்பு குடியிருப்புகளை திட்டமிட்டு உருவாக்க வேண்டியிருந்தது. ஓர் அரசியல் அமைப்பு உருவானது, சமூகம் ஒழுங்குபடுத்தப்பட்டது, உணவு மற்றும் கைவினைப் பொருட்களின் உற்பத்தி முறைப்படுத்தப்பட்டது. நாகரிகங்கள் வடிவம் பெறத் தொடங்கியதும் மிகப்பெரிய கட்டிடங்களை எழுப்பினர். எழுத்துக் கலையை உருவாக்கினர்.
அறிவியலும் தொழில்நுட்பமும் சமூக மேம்பாட்டிற்காக பங்காற்றின. எகிப்திய, மெசபடோமியா, சிந்துவெளி, சீன நாகரிகங்கள் பண்டைய நாகரிகங்களில் முக்கியமானவையாகும். இந்த நாகரிகங்கள் தழைத்த அதே காலகட்டத்தில் உலகின் மற்ற பகுதிகளில் வாழ்ந்தோர் வேட்டையாடுவோராகவும் உணவு சேகரிப்போராக மேய்ச்சல்காரர்களாக வாழ்ந்தார்கள். வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினரும் இந்த நாகரிகங்களோடு ஊடாட்டங்கள் மூலம் உறவு பேணத் தொடங்கினர். அவர்களது வரலாறும் அதே அளவில் முக்கியமானதுதான். இந்த நாகரிகங்களின் சமகாலத்தில் தென்னிந்தியாவில் புதிய கற்கால வேளாண்மை மேய்ச்சல் சமுதாயங்களும் நுண்கற்கருவிகள் பயன்படுத்தும் வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் சமுதாயங்களும் வாழ்ந்தனர். சிந்துவெளி நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவியிருந்தது. மேற்கே பாகிஸ்தான், ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜென்டோர், வடக்கே ஷோர்டுகை, ஆப்கானிஸ்தான், கிழக்கே ஆலம்கீர்பூர், உத்தரப்பிரதேசம், இந்தியா, தெற்கே டைமாபாத், மகாராஷ்டிரா, இந்தியா ஆகிய இடங்களை எல்லைகளாகக் கொண்டது இந்நாகரிகம். இப்பரப்பில் ஹரப்பா நாகரிகத்துக்கான பல சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்டபோது சில செங்கல் திட்டுகள் இருப்பதைக் கண்டார். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது எனக் குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்றுச் சான்று ஆகும். கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு இரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை இரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் ஹரப்பா மற்றும் மொஹெஞ்சதாரோ இடையே பல பொதுவான அம்சங்களை கண்டறிந்தார். இவை ஒரு பெரிய நாகரிகத்தின் ஒரு பகுதி என்று அவர் கூறினார். ஹரப்பா மற்றும் மொஹெஞ்சதாரோவின் மண்பாண்டங்களில் சில சிறிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இது மொஹஞ்சதாரோவை விட ஹரப்பா பழமையானது என்று ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்தனர். கால வரையறை. புவி எல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கலக் காலம். காலம் கிமு 3300 முதல் 1900 வரை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம். பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். அதற்கான காரணங்கள்: சிறப்பான நகரத் திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொதுச் சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. திட்டமிட்ட நகர அமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும்.
நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்தது. மேல்நகர அமைப்பு. நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன. கீழ் நகர அமைப்பு. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. திட்டமிடப்பட்ட நகரங்கள். ஹரப்பா, பஞ்சாப், பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ, சிந்து, பாகிஸ்தான், தோலாவிரா, குஜராத், இந்தியா, கலிபங்கன், ராஜஸ்தான், இந்தியா, லோதால், குஜராத், இந்தியா, பானவாலி, ராஜஸ்தான், இந்தியா, ராகிகரி, ஹரியானா, இந்தியா, சுர்கொடடா, குஜராத், இந்தியா ஆகியவை சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள். ஹரப்பா நகரங்களில் கோட்டை சுவர்கள், நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன. ஹரப்பா மக்கள் சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள். உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களின் திட்டமிடலை கட்டுப்படுத்தியிருக்கக்கூடும். சில வீடுகளில் மாடிகள் இருந்தன. மொஹஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானமாகும். இக்குளத்தின் அருகே நன்கு தளமிடப்பட்ட பல அறைகளும் உள்ளன. தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்படுகின்றன. ஹரப்பர்களின் அரசு அமைப்பு பற்றி நமக்கு விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் பண்டைய அரசு போன்ற ஒரு அரசியலமைப்பு ஒன்று இருந்திருக்க வேண்டும். மொஹஞ்சதாரோவிலிருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. ஆனால் அது சரியானதா என்று உறுதிப்படுத்த முடியவில்லை. ஹரப்பாதான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. தெருக்களும் வீடுகளும். தெருக்கள் சட்டக வடிவமைப்பைக் கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக் கொள்ளும்படியும் இருந்தன. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளைக் கொண்டதாகவும் இருந்தன. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகின்றன. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. அரண்மனைகளோ வழிபாட்டுத் தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக் கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. கழிவு நீர் அமைப்பு. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களைக் கொண்டும் கல்தட்டைகளைக் கொண்டும் மூடப்பட்டிருந்தன. வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவைக் கொண்டிருந்தது. கழிவுப் பொருள்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களைச் சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டனர். அவர்கள் கோதுமை, பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டார்கள். இரட்டைச் சாகுபடி முறையையும் அவர்கள் கடைப்பிடித்தார்கள்.
ஆடு மாடு வளர்த்தலும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. மாடுகள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகளையும் அவர்கள் வளர்த்தார்கள். யானை உள்ளிட்ட பல விலங்குகள் பற்றி அறிந்திருந்தார்கள். ஆனால் குதிரைகளை பயன்படுத்தவில்லை. ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்றழைக்கப்படும். இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம். சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்படுகிறது. பெருங்குளம் மொகஞ்சதாரோ. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிகப் பழமையான சான்று எனலாம். இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்குச் செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்டு நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது. தானிய களஞ்சியம் ஹரப்பா. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய, உறுதியான கட்டட அமைப்பு. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, தினை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறிக் காணப்பட்டன. மட்பாண்ட கலை. ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். மட்பாண்டங்கள் ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை. பீடம் வைத்த தட்டு, தானியம் போன்றவற்றை சேமித்து வைப்பதற்கான ஜாடிகள், துளையிடப்பட்ட ஜாடிகள், கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுகள், சிறுதட்டுகள், கிண்ணங்கள், பானைகள் என்று பலவிதமான மட்பாண்டங்களை செய்தார்கள். அவர்கள் மட்பாண்டங்களில் சித்திரங்களைத் தீட்டினார்கள். அரசமர இலை, மீன் செதில், ஒன்றையொன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கும் நெடுக்குமான கோடுகள், கிடைக்கோட்டு பட்டைகள், கணித வடிவியல், ஜியோமதி, வடிவங்கள், செடி, கொடிகள் என பல்வேறு ஓவியங்களை கருப்பு நிறத்தில் தீட்டினார்கள். உலோகக் கருவிகளும் ஆயுதங்களும். ரோஹரு செல்ட் பிளேடுகள். ஷிகர்பூர், குஜராத் ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செல்ட் என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்புப் பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள். இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை. கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள், கத்திகள், நிறுவைத் தட்டுகள், முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி ஆகியவை செம்பால் செய்யப்பட்டன. செம்பில் செய்த அம்புகள், ஈட்டிகள், உளி, கோடரி ஆகிய கருவிகளை பயன்படுத்தினார்கள். மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை, அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில் நுட்பம் இழந்த மெழுகு செயல்முறை லாஸ்ட் வேக்ஸ் ப்ரோசஸ் தெரிந்திருந்தது என்பதைக் காட்டுகிறது. ரோஹரி செர்ட் என்பவை பாகிஸ்தானிலுள்ள ரோஹரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செர்ட் மூலப்பொருள்களை குறிக்கிறது. இவை ஹரப்பா மக்களால் கூர் ஆயுதங்களை பிளேட்ஸ் உருவாக்க பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தினாலான ஆயுதங்களை பயன்படுத்தினர். ஆடை, அணிகலன்கள். ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள். உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தினார்கள். அவர்கள் செம்மணிக்கல், கார்னிலியன், செம்பு மற்றும் தங்கத்தாலான அணிகலன்களைச் செய்தார்கள். கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் செய்தார்கள். சிலவற்றில் அணி வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இவற்றை அவர்கள் மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்தார்கள். சிந்து நாகரிக அணிகலன்கள். வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர்.
தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் சிந்து வெளிப்பகுதியிலுள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம் சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வெளிப்பகுதியிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதைக் காட்டுகிறது. ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியர்களுடன் நெருங்கிய வணிகத் தொடர்பு இருந்தது. மேற்காசிய பகுதிகளான மன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் போன்ற பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன. கியூனிபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிகத் தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. கியூனிபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மேலுஹா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். எடைகளும் அளவுகளும் ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினார்கள். வணிகப் பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையாகிருந்தது. ஹரப்பா நாகரிகப் பகுதிகளில் கனசதுரமான செர்ட் எடைகள் கிடைத்துள்ளன. தராசுகளுக்கான செம்புத் தட்டுகள் கிடைத்துள்ளன. எடைகள் அவர்களுக்கு ஈரடிமான எண்முறை பைனரி பற்றி தெரிந்திருந்ததைக் காட்டுகின்றன. எடைகளின் விகிதம் 1, 2, 4, 8 மணி 16 நிமிடம் 32 வினாடிகள் என்று 2 மடங்காக அதிகரித்தன. முத்திரைகள், எழுத்துருக்கள் ஹரப்பா பண்பாட்டுப் பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, சுடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன. இவை வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஹரப்பா எழுத்துகள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. ஹரப்பா பகுதிகளிலிருந்து சுமார் 5000 சிறு எழுத்துத் தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சில அறிஞர்கள் இவை திராவிட மொழியின என்று உறுதியாக கருதுகிறார்கள். சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கான அடித்தளம் எனலாம். கலைகள், பொழுதுபோக்குகள் ஹரப்பா பகுதிகளில் கிடைத்துள்ள சுடுமண்ணாலான சிறு சிலைகள், மட்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள், வெண்கலச் சிலைகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலைத் திறமையை காட்டுகின்றன. மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன், செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை இரண்டும் மொஹஞ்சதாரோவில் கிடைத்தவை. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலாவிராவில் கிடைத்த கற்சிலைகள் ஆகியவை இப்பகுதியின் முக்கியமான கலைப் படைப்புகள். பொம்மை வண்டிகள், கிலுகிலுப்பைகள், பம்பரங்கள், கோலிக்குண்டுகள், பல்வேறு விளையாட்டிற்கான சுடுமண் சில்லுகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளைக் காட்டுகின்றன. சமயம் சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்கினார்கள். அரசமரத்தை வழிபட்டார்கள். சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளன. காலிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது. இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக கிடைத்துள்ளன. ஹரப்பா மக்களும் பண்பாடும் ஹரப்பா மக்களின் எழுத்துக்களுக்கான பொருள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதால் ஹரப்பா நாகரிகம் பற்றி முழுமையாக அறிய முடியாமல் உள்ளது. அவர்கள் திராவிட மொழியை பேசினார்கள் என்று அறிஞர்களில் ஒரு சாரார் கூறுகிறார்கள். தொல்லியல் ஆய்வுகள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்குப் பிறகு அவர்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம் பெயர்ந்ததைக் காட்டுகின்றன.
ஹரப்பா மக்களில் சிலர் இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கும் குடிபெயர்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அவர்களது எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே பல கேள்விகளுக்கு உறுதியான பதில் கிடைக்கும். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிந்துவெளி கீழ்க்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது. கிமு 3300 முதல் கிபி 2600 வரையான காலகட்டம் தொடக்க ஹரப்பா என அழைக்கப்படுகிறது. கிமு 2600-1900 வரையான காலகட்டம் முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் எனப்படுகிறது. பிந்தைய ஹரப்பா கிமு 1700 வரை நீடித்திருக்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்கள். பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் நோக்க வேண்டியுள்ளது. உடை. பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலைச் சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்று தெரிகிறது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். அணிகலன்கள். ஆண், பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர். கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. யார் அவர்களை ஆட்சி செய்தார்கள்? நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஓர் அதிகார மையம் இருக்க வேண்டும் என்று வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர். மொகஞ்சதாரோ தலைவர். அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோள் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்டு ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இதுபோன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி. சுமார் கிமு 1900 இருந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெறத் துவங்கியது. பருவநிலை மாற்றம், மெசபடோமியாவுடனான வணிகத்தில் வீழ்ச்சி, நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு, அந்நியர் படையெடுப்பு ஆகியவை இந்த நாகரிகம் வீழ்ச்சி பெறவும், மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி இடம்பெயரவும் சில முக்கியமான காரணங்களாக அமைந்தன என கருதப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்துவிடவில்லை. அது கிராமப் பண்பாடாக இந்தியாவில் தொடர்ந்தது. ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன? கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது. அதற்கு கீழ்க்கண்டவை காரணங்களாக அமைந்திருக்கலாம். ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு,
இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல். சிந்து நாகரிகம் மற்றும் தமிழ் நாகரிகம். தென்னிந்தியாவின் மெகாலிதிக் புதைகுழிகளில் காணப்படும் சிந்து எழுத்துக்களுடன் காணப்படும் கிராஃபிட்டியின் ஒற்றுமை மற்றும் பாகிஸ்தானின் தமிழ்நாடு மற்றும் சிந்து பகுதியின் ஒரே இடப்பெயர்கள் சிந்து நாகரிகத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் இடையிலான உறவை நிறுவுவதற்கான வாதங்களாக முன்வைக்கப்படுகின்றன. தந்தை ஹென்றி ஹெராஸ், அஸ்கோ பர்போலா மற்றும் ஐராவதம் மகாதேவன் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் சிந்து எழுத்துக்கும் திராவிட தமிழ் மொழிக்கும் இடையே ஒற்றுமையை கண்டறிந்துள்ளனர். தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக பல மக்கள் குழுக்கள் வாழ்ந்து வந்ததாக தொல்லியல் சான்றுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சிந்து பகுதியிலிருந்து ஒரு சில குழுக்கள் தென்னிந்தியாவிற்கு குடிபெயர்ந்திருக்கலாம். சிந்து நாகரிகங்களின் சில யோசனைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இரும்பு காலத்தில் தென்னிந்தியாவை அடைந்தன. தமிழகத்தின் மெகாலிதிக் ஆரம்பகால வரலாற்றுத் தளங்களில் காணப்படும் கார்னலியன் மணிகள், ஷெல் வளையல்கள் மற்றும் வெண்கலக் கண்ணாடிகள் முதலில் சிந்து நாகரிகத்தின் மக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த விஷயத்தில் உறுதியான முடிவுக்கு வர கூடுதல் ஆராய்ச்சி தேவை. பண்டைய தமிழகத்தின் அரிக்கமேடு, உறையூர் மற்றும் கீழடி போன்ற நகரங்கள் இந்தியாவின் இரண்டாவது நகரமயமாக்கலின் ஒரு பகுதியாகும். மேலும் இந்த நகரங்கள் சிந்து நகரங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டவை. இந்த நகரங்கள் சிந்து நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு சுமார் 1200 ஆண்டுகளுக்குப் பிறகு தோன்றின. எகிப்தின் மம்மிகள் பாதுகாக்கப்பட்ட இறந்த உடல் மம்மி என்று அழைக்கப்படுகிறது. எகிப்தியர்கள் சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பைகார்பனேட் ஆகியவற்றின் கலவையான நேட்ரான் உப்பை பயன்படுத்தி இறந்த உடல்களை பாதுகாக்கும் பாரம்பரியத்தை கொண்டிருந்தனர். பாதுகாக்கும் செயல்முறை மம்மிஃபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. 40 நாட்களுக்குப் பிறகு உப்பு அனைத்து ஈரப்பதத்தையும் உறிஞ்சியதும் உடலில் மரத்தூள் நிரப்பப்பட்டு கைத்தறி துணியால் மூடப்பட்டு ஒரு துணியால் மூடப்பட்டிருக்கும். உடல் சர்கோபகஸ் எனப்படும் கல் சவப்பெட்டியில் சேமிக்கப்பட்டது. வீட்டு புத்தகங்களை வாங்கிட 9442522432 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணவும்.